Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் கலந்தாய்வு கூட்டம் இன்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே விரைவாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைக்கு உறுப்பினர் சேர்ப்பது பற்றியும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வர வலியுறுத்தியும், தொடர் படுகொலைகளில் சிக்கி தவிக்கும் வழக்கறிஞர்களை மீட்டெடுப்பதற்காக அவர்களுக்கென்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், வெகு விரைவாக மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் கேட் அருகிலே ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும். வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை அதற்கான ஏற்பாட்டை செய்யும் என்பதை இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதித்தோம். அது சம்பந்தமாக மருத்துவர் ஐயா அவர்களும் அனுமதி தந்திருக்கின்றார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை நியமனம் பண்ணிட்டு வராங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளை நீக்கிட்டு வராங்க. மருத்துவர் ஐயா தான் கட்சியை உருவாக்கிய நிறுவனர் மற்றும் தற்போதைய தலைவர். அவர்கள் போடுகின்ற அந்த பொறுப்பு என்பது மருத்துவர் ஐயா அதை மாற்றி அமைக்கும் வரை நிலையானதுதான் என்பதை மருத்துவர் ஐயாவே பலமுறை சொல்லியிருக்கின்றார். அதனால் மருத்துவர் சின்ன ஐயா ஏதோ சில கருத்து முரண்பாடுகளால் அவ்வாறு நடந்து கொள்வதாக நான் நினைக்கிறேன். அது நிச்சயம் கூடிய விரைவில் ஒரு மாற்றத்துக்கு உரியதாக அமையும். மருத்துவர் ஐயா சொல்வதை நம்முடைய சின்னையா அவர்கள் கேட்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதை நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். அருள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து கட்சியில நீக்கி இருக்காரு அன்புமணி, அதை பத்தி கருத்து கட்சியில பொறுப்பு போடுவதற்கும் நீக்குவதற்கும் அதிகாரம் பெற்றவர் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு உண்டு. மருத்துவர் ஐயா தான் அதை செய்ய முடியும். மருத்துவர் சின்ன ஐயா செய்வது நான் ஏற்கனவே சொன்னது போல் அவருக்கு இருக்கின்ற கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அதை பார்க்கிறேன். வழக்கறிஞர் இருக்க கூட தகுதி இல்லாம சமூக நீதி தலைவரா நியமனம் செய்திருக்கா அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. இதை பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. நான் பேசணும்னு விரும்பல. ஏன்னா அது என்னுடைய தகுதி என்னன்றது ஆல்ரெடி நான் வந்து தேர்வு எழுதி வெற்றி பெற்று தான் நான் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்திருக்கேன். பார் கவுன்சில்ல என்னுடைய சான்றிதழ் சரியா நான் வெரிஃபை பண்ணி தான் என்ன ஒரு வழக்கறிஞராக பணியாற்ற அனுமதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 19 வருஷமா நானும் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன். பல்வேறு நீதிமன்றங்களும் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலையும் போட்டியிட்டு தேர்தலில் பல்வேறு வழக்கறிஞர்கள், ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் எனக்கு வாக்களித்து அங்கு ஒரு நிர்வாகியாகவும் நான் வெற்றி பெற்று இருக்கின்றேன். அதனால் எனக்கு தகுதி இருக்கிறது என்பதை நான் அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அவர் ஏதோ யாரோ சொல்றதை கேட்டு அப்படி சொல்லிவிட்டார். நிச்சயம் அதை நான் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. 3 பேர் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஐயா பின்னாடி இந்த பிரச்சனைக்கு தான் காரணம் தெரியலீங்க. அது வந்து 3 பேர்னா ஒருவேளை சிவா, பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களான்னு தெரியல. எனக்கு அதை பத்தி தெரியலீங்க சரியா. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் கலந்தாய்வு கூட்டம் இன்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே விரைவாக